بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெரும்பான்மையான தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் பிற ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் யாராலும் அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதில்லை. அதற்கான காரணம்? இந்த நீண்ட நெடிய கேள்வி ரத்தின சுருக்கமாக பதில் சொல்லிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். பெரும்பான்மையான தௌஹீது சகோதரர்கள் மற்ற ஜமாத்தை சார்ந்தவர்கள் மரணித்து விட்டாலோ அது போன்ற சகோதர சகோதரிகளின் ஜனாசாக்களில் கலந்து கொள்வதில்லை. என்ன காரணம்னு கேட்குறாங்க. பொதுவாகவே தொழுகை என்று வந்துவிட்டால் அதற்கு இரண்டு விதமான அடிப்படைகள் இருக்கிறது. ஒன்று, தொழுகிற இடம் அது இறைவனால் அனுமதிக்கப்பட்ட இடமா இருக்கணும். இரண்டாவது, யார் தொழுகை நடத்துகிறாரோ அவர் இறைவனால் அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த இணை கற்பிப்பு களவாத ஒரு மனிதராக இருக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று அடிபட்டுருச்சுன்னாலும் அங்கே போய் நாம் தொலை இயலாது. தொழுகிற இடமும் பிரச்சனை, தொழுகை நடத்துகிறவரும் பிரச்சனை. அப்படின்னா அங்கே தான் சிக்கல் ஏற்படுகிறது. இதையும் தாண்டி ஜனாசா என்று வந்துவிட்டால் எவர் மரணித்தாரோ, எவர் மௌத்தாக போனாரோ, உலகத்தை விட்டு பிரிந்தாரோ அவர் இறைவனுக்கு இணை கற்பிக்காத மனிதராக இருக்கணும். மற்ற பாவத்தை கூட செஞ்சிருக்கலாம். வட்டி கூட வாங்கிட்டாரு, வரதட்சணை கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுட்டாரு, சிகரெட்டு கூட பிடிச்சிட்டாரு. உதாரணத்துக்கு சொல்றேன். இணை கற்பித்தல் என்கிற அந்த பாவம் செய்யாத மனிதராக இருக்கணும். இப்போ 3 ரூல்ஸு. தொழுகிற இடம் ஷிர்கா இருக்கக்கூடாது, தொழுகை நடத்துறவர் ஷிர்க் வச்சிருக்க கூடாது, யாருக்காக தொழுகை நடத்தப்படுகிறதோ அவர்கிட்ட ஷிர்க் இருக்கக்கூடாது. இந்த 3ம் ஒரு சேர அமைந்தால் அது எந்த மனிதராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நபரின் ஜனாசா தொழுகையில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இங்கே அப்படி நடக்குதா? அதான் பிரச்சனை. இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். 9வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மா கானலில் முஷ்ரிகீன் ஐயஅமுரு மசாஜிதல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர் உலாயிக ஹபித்தத் அமாலுஹும் வ ஃபின்னாரிஹும் காலிதூன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாய் சொல்லுகிறான், நபியே, முஷ்ரிக்குகள் உங்களுடைய நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது தகாது. அல்லாஹ்வுடைய வாசகம். முஷ்ரிக்குகள், ஈமான் அல்லாதவர்கள், இணை கற்பிப்பவர்கள் உன்னுடைய நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை யாருக்கு கட்டளையிடுகிறான்? முஹம்மது நபிக்கு கட்டளையிடுகிறான். முஹம்மது நபிக்கு இடப்பட்ட கட்டளையை நாம் பேணுகிறோம். ஒருவர் மரணிக்கிறார், அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் தோல்ல வச்சு தூக்கிட்டு போ, குழிய தோன்றதுக்கு போய் நில்லு, குழிக்குள்ள இறங்கி அவரை வாங்கி உள்ளவை, மண்ணை கூட அள்ளி போடு. ஆனா எக்காரணம் கொண்டும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது தகாது. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான். ஷிர்க் வச்சுட்டார், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற தர்கா, தாயத்து, தகடு, வேறு வேறு காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். இவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேர் எப்படி நாம் நினைக்கிறோம், ஜனாசாவில் கலந்து கொண்டால் 2 கீராத்து நன்மை இல்லையா? 2 கீராத்து நன்மை இழக்கிறீங்களே. எந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டா 2 கீராத்துன்னு சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? எல்லா ஜனாசாவுக்கும் 2 கீராத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? 1 கீராத் என்றால் உஹது மலை அளவு, 2 கீராத் என்றால் 2 உஹது மலை அளவு. இப்ப ஜனாசா என்றால் அது இணை கற்பிக்காத ஒரு மனிதரா இருக்கணும். ஒருவேளை மனிதர் இணை கற்பிக்காதவரா இருக்கிறார். நம்ம ஊர்ல கூட ஜனாசா என்று சொன்னால் தமிழகம் முழுக்க மாதவளாயம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியதா இல்லையா? ஒரு வயதான சகோதரர்
கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருப்பவர், அவ்வளவு இணக்கமாய் பேசுபவர். இப்போ நான் வந்தேன்னா தோளில் கை போட்டு அவ்வளவு நெருங்கி பழகி ஃப்ரெண்டு மாதிரி பழகிற ஒரு பெரியவர் மரணித்தார். 2 நாட்கள் கிடப்பிலே போடப்பட்டார். அவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணாங்க. ஒரு ஜனாசா, அவர் வாழ்ற காலத்தில எல்லாம் கொள்கையில் வாழ்ந்திருக்கிறார். அவருக்காக ஏன் நாம் அவ்வளவு தூரம் உறுதியாய் நின்றோம்? உறுதியான ஜனாசா. இதுக்கு முன்னாடி இதே கொள்கையை சார்ந்தவங்க, கொள்கையில இருந்தவங்க நம்ம பகுதியில் மௌத்தா போயிருக்கிறாங்களா இல்லையா? அந்த ஜனாசாவை என்ன செஞ்சோம்? சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலே கொடுத்தோம். பக்காவா ஷிர்க் வைக்கிற பள்ளி. அந்த அஜரத்து, அந்த ஆலிமிசா பக்காவா பச்சையா தெல்ல தெளிவா தெரியுது இணை கற்பிப்பவர் என்று. என் சகோதரன், தௌஹீது சகோதரனுக்கு இணை கற்பிக்கிற ஒருவர் இணை கற்பிக்கிற இடத்தில் ஜனாசா தொழுகை நடத்தினால் அல்லாஹ் என்ன சொன்னான்? அந்த இடமும் சரியா இருக்க வேண்டும், தொழுகை நடத்துபவரும் சரியா இருக்க வேண்டும், யாருக்கு தொழுகை நடத்தப்படுகிறதோ அவரும் சரியா இருக்க வேண்டும். இந்த 3 ரூல்ஸ்ல ஒண்ணு கூட அடிவாங்க கூட. நம்ம வேடிக்கை தான் பார்த்தோம். ஜனாசாவை கையில வாங்க முடியல. இணை கற்பிக்கிறவங்களா சேர்ந்து தொழுதாங்க, போய் அடக்கம் பண்ணாங்க. ஆனா இந்த ஜனாசால விடக்கூடாதுன்னு அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு தவக்கலை வச்சு அல்லாஹ் வெற்றி கொடுத்தானா இல்லையா? பொதுவாகவே நம்ம எதிர்ப்பவர்கள் எடுக்கிற ஆயுதம் 2 தான். ஒன்று கல்யாணம், இன்னொன்று ஜனாசா. தஃப்தர் தரமாட்டேன்னு சொன்னா, நம்மளே உருவாக்கிட்டோம் தஃப்தரை, கவர்மெண்ட் சார்பா பக்காவா ரிஜிஸ்டர் பண்ற தஃப்தர். இன்னொன்று ஒரே ஒரு ஆயுதம், மவுத் வரும்ல. உன் வீட்டுல 80 வயசு பாட்டி இருக்குது இல்ல, 75 வயசு தாத்தா இருக்கிறார்ல, செத்து தானே போகணும் அவரு. இப்படி எல்லாம் பேசி அடக்கம் தானே பண்ண வரணும். முத்தவழிட்ட வந்து தான் இப்ப லெட்டர் வரணும்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை, மிரட்டப்படுகிறோம், உருட்டப்படுகிறோம். இதுவெல்லாம் தனின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கலந்து கொள்வதில்லை? நீங்க 3 விஷயத்தை பாருங்க. நடத்தப்படுகிற இடம், ஜனாசா மௌத்து செய்தி கேட்கிறோம், நடத்தப்படுகிற இடம் இணை கற்பிக்காத இடமா? நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஜனாசாவிற்கு தொலை வைப்பவர் ஷிர்க் வைக்காதவரா? நம்பர் 3, அந்த ஜனாசாவாக மரணித்தவர், மௌத்தாக போனவர் இறைவனுக்கு இணை கற்பிக்காதவரா? இந்த 3ஐயும் டிக்கெடிங்க. ஒண்ணு கூட இன்டா இருந்துச்சு அப்படின்னா ஜனாசா தொலை போக முடியாது. இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வின் கட்டளை. 2 கீராத்து நன்மையா அல்லாஹ்வின் கட்டளையா என்றால் அல்லாஹ்வின் கட்டளை தான். எந்த ஜனாசாவுக்கு கீராத்து நன்மை கிடைக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில தான். ஒரு ஜனாசா என்றால் அதில் இவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் சொன்னான், உன் நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடாதே நபியே என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இணை கற்பித்தவர்கள் அல்லது இணை கற்பிக்கிற இடத்தில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டால், இணை கற்பிப்பவர் ஒரு ஆலிமிசாவோ அஜரத்தோ ஜனாசா தொழுகை வச்சா, அது மாதிரியான இடங்கள்ல நாம ஜனாசா தொழுகைக்கு போக கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம். பண்ணி நம்ம மௌத்தா போனாலும் நிம்மதியா நம்மள ஏகத்துவவாதிகள் தான் அடக்கம் பண்ணுவாங்க, அவங்க வந்து தொழுவாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த கேள்விக்கு பதிலாக இதை சொல்லிக்கிட்டு, நான் ஆரம்பத்தில் முன்னுரையில் சொல்லியிருந்தேன், ஒரு மார்க்கத்தில் ஏராளமான கேள்விகள் எழும், நிறைய சந்தேகங்கள் வரும். நாம உரசி பார்க்க வேண்டியது 2 விஷயத்தை தான். இந்த சந்தேகத்திற்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? நம்பர் 1, அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இதை தேடுகிற பொழுது, அலசுகிற பொழுது நமக்கான தேடல் அதிகமாகும், பதில்கள் மிக தெளிவாய் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஜஸாக்குமுல்லாஹு கைரா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.